Taste the Daily. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கீழவெளியூர் வெங்கடத்தான்பட்டி இடையே தார் சாலை அமைக்காமல் அலட்சியம் காட்டி வரும் அரசு அதிகாரிகளை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையை பலப்படுத்த பள்ளம் தோண்டப்பட்டது. ஆனால் இதுவரை சாலை பணி நடைபெறாத நிலையில் இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் வெங்கடத்தான்பட்டி கிராம மக்கள் தோகைமலை திருச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே உள்ள சின்ன ஆத்துக்குறிச்சி கிராமத்தில் கடந்த ஓராண்டாக குடிநீர் வராததால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் வராததால் நாள்தோறும் வயல்களுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஸ்ரீமுஷ்ணம் விருத்தாச்சலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குடிநீருக்கே ஓராண்டுக்கு மேலாக காத்திருக்கும் அவலம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 1 மாதத்திற்கு முன்பு திறந்து வைக்கப்பட்ட மாவட்ட தலைமை மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வராததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். 45 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவமனை புனரமைப்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. கடந்த மாதம் மருத்துவமனை கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. கட்டுமான பணிகள் முழுமையாக முடிவடைவதற்கு முன்பே விளம்பரத்திற்காக மருத்துவமனை கட்டடங்கள் திறந்து பொதுமக்களை விடிய ஆட்சி ஏமாற்றி உள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிவோருக்கு பதவி உயர்வு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அங்கன்வாடி பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் அண்ணா சிலை அருகே அங்கன்வாடி பணியாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பதவி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் தருமபுரி, சிவகங்கை மற்றும் திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கத்தினர் சமையல் செய்தும், கொளுத்தும் வெயிலில் குடைபிடித்தும், ஒப்பாரி வைத்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஊராட்சிகளுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய ஸ்டாலின் அரசு போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்யவில்லை என ஊராட்சி மன்ற செயலாளர்கள் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்க செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்துக்கு பிறகு நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ராமசுப்பு, ஊராட்சி ஒன்றிய அலுவலக பணியாளர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு தமிழக அரசு செவிசாய்க்காத பட்சத்தில் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக கூறினார். கடந்த மாதம் நாங்கள் போராட்டம் வைத்திருந்தோம். அரசு எங்களை அழைத்து பேசியதன் காரணமாக அவர்கள் நாங்கள் அரசாணையாக நாங்கள் வெளியிடுகிறோம் என்று கூறிய வாக்குறுதியின் அடிப்படையில் நாங்கள் போராட்டத்தை தள்ளி வைத்துள்ளோம். ஆனால் இந்த அரசு எங்களை கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் மீண்டும் எங்களது தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கத்தின் சார்பாக மீண்டும் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கேசி நகரில் பொது கழிப்பறையை சீரமைத்து தரக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இப்பகுதியில் நகராட்சி மூலம் பொது கழிப்பிடம் செயல்பட்டு வந்தது. அதில் பல மாதங்களாக தண்ணீர் வராத நிலையில் கட்டடமும் சிதலமடைந்து காணப்படுகிறது. எனவே பொது கழிப்பிடத்தை சீரமைக்க கோரி நெல்லித்தோப்பு மார்க்கெட் சந்திப்பில் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.